விஜய் பிரியங்கா அவர்களினுடைய திருமணம் நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்களுக்கு இது 2வது திருமணம். வசி அப்படிங்கிற டிஜே ஆர்டிஸ்ட் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அவர் மிகப்பெரிய அளவில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டையும் நடத்தி வந்துட்டுருக்காராம். இருவருக்குமே முதல்ல நட்பாக ஆரம்பித்தது காதலாக மலர்ந்திருக்கு. இப்போ இருவீட்டார் சம்மதத்தோட அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பிரியங்கா அவர்கள் ஏற்கனவே நிறைய பேட்டிகளில் எனக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு ஆள், என்னையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு அன்போடு பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் வந்தால் நிச்சயமாக நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவருக்கு வயது வித்தியாசம் அதிகமாக இருக்குமோ, பார்க்குறதுக்கு வயதானவர் மாதிரி தெரிகிறாரேன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அவர் திருமணம் பண்ணியிருக்கிறது தான். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவர் திருமணமான உடனேயே பிரியங்காவினுடைய அம்மாவை பார்த்து பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்போதுமே உங்கள் பொண்ணை எப்படி நல்லா பார்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியுமா என்னன்னு தெரில, ஆனால் நிச்சயமாக அவங்கள நான் அன்பாகவும் பாசமாகவும் கண் கலங்காமையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். நீங்கள் உங்கள் பொண்ணை உங்கள் கூட வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, இல்லை நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம். இனிமேல் உங்கள் பொண்ணை பற்றின கவலை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அதையும் தாண்டி நிறைய அவங்க சீர்வரிசைகள் செய்யும் பொழுது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இதை கேட்கவே இல்லையேன்னு சொன்னாராம். இல்லை, இது செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி பிரியங்காவினுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே அர்ச்சனா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க பிரியங்கா, சீக்கிரமாக நான் அம்மாவாகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னு. அதனால் சீக்கிரமாக பிரியங்கா அவர்கள் நல்ல ஒரு குட் நியூஸை சொல்லுவாங்கன்னு அவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. பிக் பாஸில் அவங்க கலந்துக்கிட்டப்பவும் சரி, அதே போல் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே அதிகமாக பேசியிருக்கிறது அவங்க அம்மாவை பற்றி தான். அப்படி தான் இப்போ வசி அவர்களும் சொல்லியிருக்காராம். நாங்கள் காதலித்த இந்த நேரத்தில் கூட எங்களை பற்றி பிரியங்கா அதிகமாக பேசினதை விட உங்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் எனக்கே தெரியும். அப்பா இல்லாமல் ஒரு தனி ஆளாக நின்று அவங்கள நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நான் உங்களை எங்கள் அம்மா மாதிரி தான் பார்க்குறேன், நீங்களும் என்னை பையன் மாதிரி தான் பார்க்கணும், நீங்கள் எனக்கு அத்தை கிடையாது, இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால் சந்தோஷத்தில் ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காங்களாம் பிரியங்காவினுடைய அம்மா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.